அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ராஜகோபால் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஆல்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரைகள் மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் பரப்புரைகளை மும்முரமாக மேற்கொண்டு வரக்கூடிய அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ராஜகோபால் அவர்கள் இந்த பகுதியில் தீவிரமான பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேச இருக்கிறோம். வணக்கம். எப்படி இருக்குது தேர்தல் பரப்புரைகள்லாம்? எல்லா இடங்களுக்கும் போறீங்க, உங்களுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை மக்களையும் தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றோம். மிகுந்த வரவேற்பு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அனைவரும் சொல்ற ஒரே வார்த்தை ஒரு மாற்றம் வேணும். அனைத்து மக்களும் சொல்ற ஒரே வார்த்தை மாற்றம் வேணும். இந்த மாற்றம் இந்த முறை விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறங்கிற ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. எந்த ஊருக்கு சென்றாலும் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான். ஒரு புதிய கட்சி, நீங்க இந்த இதுதான் முதல் முறையா தேர்தலெல்லாம் சந்திக்கிறீங்க. அப்படி சந்திக்கிற நிலையில உங்களுக்கான வரவேற்பு, மற்ற கட்சிகளிடமிருந்து உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? கட்சி தொடங்கி சில ஆண்டுகள் ஆனாலும் மக்களோட மக்கள் இயக்கத்திலிருந்து நாங்க எங்களோட களப்பணிகளை மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தோம். அதனால மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன திட்டங்களோட இந்த தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு இருக்கீங்க? நிச்சயமா சுத்தி விவசாய பூமிகள் நிறைய இருக்கு. விவசாயம் பிரதான தொழிலா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட வாழ்வாதாரம் அதை நம்பி இருக்கு. அதை இன்னும் மேம்படுத்தணும். விவசாயத்துக்கு இன்னும் இளைஞர்களும் வரணும். குறிப்பா சொல்ல போனா நம்ம ஊர்காடு பகுதியில் இயங்கிட்டு வந்த டிப்ளமோ அக்ரி காலேஜ் இப்போ தற்சமயம் மூடப்பட்டிருக்கு. அதை மீண்டும் இயங்குவதற்கு வழிவகை செய்வேன். குறிப்பா அந்த பகுதியில தாமிரபரணி, தென் மாவட்டங்களினுடைய வாழ்வாதாரமான தாமிரபரணி ஆரம்பிக்கக்கூடிய இடமே இந்த பொதிகைமலை அடிவாரம் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணியினுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க? தாமிரபரணி நதி பாதுகாத்திட வருடத்துக்கு ஒரு முறை தாமிரபரணி தாய் விழா எடுக்கிறதுக்கு நான் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்குன்னா நான் அதை எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இன்னமும் கூட அந்த தாமிரபரணி படித்துறைகளாக இருக்கட்டும் அல்லது அந்த ஆற்று படுகைகளாக இருக்கட்டும் இன்னும் நிறைய மிக மோசமான ஒரு நிலையில இருக்குது. அதெல்லாம் சீரமைக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கிறது. நிச்சயமா நிறைய திட்டங்கள் இருக்கு. சுற்றுலா தலங்கள்ல இதை அதிநவீனமா மாற்றணும். இந்த இடத்துல இன்னும் இது ஒரு வரலாற்று மிக்க நம்ம பகுதி அம்பாசமுத்திரம். அதை இன்னும் பேணி காக்கிறது நம்மளோட கடமை. அதுக்கு நல்ல பல திட்டங்கள் இருக்கு. இப்போ இந்த பகுதியில கணினி சார்ந்து படிச்ச இளைஞர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேலைக்காக பக்கத்து தொகுதிக்கும் பக்கத்து மாவட்டத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் போகிற சூழல் தான் இப்போது வரை இருக்கு. இந்த நிலைமை மாறணும். என்ன சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில அதிநவீன தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைச்சு இந்த பகுதி நம் அம்பாசமுத்திர பகுதி மக்கள் பயன்படுற மாதிரி, இளைஞர்கள் பயன்படுற மாதிரி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும். அம்பாசமுத்திரம் செய்தியாளர் அழகிய நம்பியுடன் ஆல்வின், திருநெல்வேலி.